செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இந்த வாரம் புதன்கிழமை இன்று நீச்சமடைய போகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 2ஆம் இடம் குருபவான் இருப்பது தனவரவு இருக்கிறது. ஆனால் கஷ்டப்பட்டு தனத்தை சம்பாதிக்க முடியும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. தொழில்துறை விஸ்தரிப்பாக செலவினங்கள் ஆகும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் பல கிரகங்கள் இருந்தாலும் விரயங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்களுடைய கண்களிலும் கால்களிலும் சிறு சிறு வீக்கங்கள் அல்லது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. சரியான ஆன்மீக பிரார்த்தனையின் பேரிலே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் எல்லாம் விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் மேஷராசிலிருந்து நல்ல நாட்கள். மேஷராசிலிருந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து அந்த ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால், மேலும் 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனாலும் இந்த வாரம் தோஷ பரிகாரமாக நன்மைகளை பெறுவதற்காக, வீண் விரயங்கள் போக வேண்டும் என்பதற்காக, ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக, தூக்கமின்மையால் வரக்கூடிய நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசி நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள். ஆகவே எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை தான் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த வாரம் முதற்கொண்டு உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை கிடைக்காத லாபம் இனிமேல் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஆயத்தமாகும். அதற்குரிய வழிமுறைகள் இந்த வாரம் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் இளைய சகோதரனுக்கும் மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. சில சமயம் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள், சில சமயம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கிறது. 5ஆம் இடம் கேதுவானதானம் குருவால் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனும் பார்க்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அதற்குரிய வழிமுறைகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்திலே சமஸ்த கிரகங்களும் இருக்கின்றன. ஆகவே தாயார் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்களின் மூலமாகவும் எந்த தொழில் செய்யக்கூடாலும் அந்த தொழில் துறையிலும் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல லாபம் முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது எந்த தொழில் செய்யக்கூடாலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பேரிலும் குழந்தைகள் பேரிலும் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக குழந்தைகளுடைய பேரில் தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் 2 கூடைய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உறுதியாக கிடைக்கும். முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாரம் ரிஷபராசியிலிருந்து நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது ஒரு தோஷம் இருக்கிறது.
மேலும் உங்கள் ராசியிலே அஷ்டமாதி குருபான் இருப்பதும் ஒரு தோஷம். அதற்கெல்லாம் பரிகாரமாக சனிக்கிழமை வியாழக்கிழமை என்று, அதாவது குருபான் உன் ராசியிலே இருப்பதனால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகளும், மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும், உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும், உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்களும் அனைத்தும் தீர்ந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் ஆகும், ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடம் கேதுபான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருப்பது தொழில்துறையிலே விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். மனைவின் சந்தோஷத்திற்காகவும் மனைவின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மிதுன ராசி பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குருபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தொழில்துறையிலும் மனைவியின் தேவைக்காகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது மருத்துவ செலவுகள் ஆகும் என்று கூறினேன். அதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகள் அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே கடந்த சில மாதங்களாகவே சில வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல விடுவு காலம் இனிமேல் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் இனிமேல் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பூர்வபுண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் உடலில் தூக்கமின்மை ஏற்படும். அதாவது ஆரோக்கிய குறைவுகள், தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பாகிஸ்தானில் பல கிரகங்கள் இருப்பது தந்தைக்கு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் குழப்பம் அடைவதற்கு அவசியமில்லை. அவரும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். தந்தையின் தொழில் வளர்ச்சி என்பது சில வாரங்களுக்குள் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தந்தைக்கு தூக்கம் சரியான நேரத்தில் வராது. அதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்குரிய வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கடகராசிலிருந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது சிறிது உடல் அசரிக்கை, இரத்த குறைவு காரணமாக சிறு உடல் அசரிக்கை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி.
அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். தொழில்துறையிலே அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 2ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்திலே வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்திலே பல கிரகங்கள் இருப்பது பிரயாணங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை இந்த மாதமே, அதாவது இனிமேல் வரக்கூடிய ஒரு 15 நாட்களுக்கு பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. பிரயாணங்கள் செய்தால் தேவையற்ற சிரமங்கள் ஆரோக்கிய ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஏற்படும். ஆகவே பிரயாணங்களை 2 வாரங்களுக்கு தள்ளிவிடுவது நல்லது. 2 வாரங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இந்த வாரம் தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் எந்த மாற்றங்கள் செய்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வது நல்லது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தாய் தந்தையரின் ஆரோக்கியம் விஷயமாக செலவினங்கள் ஆகும். ஆனால் அந்த செலவினங்களுக்கேற்ற வருமானத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்று விடுவீர்கள். 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது குடும்பத்தில் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 28 வெள்ளிக்கிழமை மாலை 4:47 முதல் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:35 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசிரியை பிறந்தவர்களுக்கு மார்ச் 29 சனிக்கிழமை மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். உத்திரம் உண்ணாபாத்தியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சிம்மராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று தினசரி நவகிரகத்திற்கு புஷ்பங்களை சாற்றி குறைந்தபட்சம் 9 தீபங்கள் வைத்து நீங்கள் 9 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு செய்தால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி இந்த வாரம் முழுமைக்கும் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. ஆனால் நவகிரக வழிபாடு மட்டும் இந்த வாரம் மிக மிக முக்கியமானது சிம்ம ராசிக்கு. என்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே 5 கிரகங்களுடைய சேர்க்கை இன்னும் இருக்கிறது. அதற்காக இந்த பரிகாரம். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். நல்ல ஞானத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்திலே 7ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருப்பதனால் மனைவிக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் மனைவியால் உங்களுக்கு நன்மையும் உண்டு. என்றால் 7 கூட பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மனைவி தொழில் சிறுவன் லாபத்தை அடைவார்கள். ஆனால் மனைவியின் ஆரோக்கியத்தின் மாத்திரம் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். கணவன் மனைவிகள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து பேசினால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே எதிரிகளால் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நிச்சயம் லாபம் உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றலும் திறமையும் உங்களுக்கு கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த வாரம் கன்னிராசி சந்திராஷ்டகம் இருக்கிறது. கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:35 முதல் ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தோஷங்கள். இந்த நாட்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. சந்திராஷ்ட தினங்களை செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடு செய்துவிட்டு அந்த காரியங்கள் செய்தால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு
11ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். மேலும் 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து திருஷ்டி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் எதை நீங்கள் வெளியிலே சொல்கிறீர்களோ அது நடப்பதில் சிரமம் தாமதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக கண்டக சனியுடைய பார்வையின் காரணமாக திருஷ்டி ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசியிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் சந்திராட்ட தோஷம் இருக்குது. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 முதல் ஏப்ரல் 3 வியாழக்கிழமை மாலை 6:22 வரை சந்திராட்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 3 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே 5 கிரகங்களுடன் நிற்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். பண விஷயத்திலே மிகவும் சிக்கல்கள் இருக்கும். பண விஷயத்திலே மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எங்கே போனாலும் எதிரிகள் இருப்பார்கள். போட்டி மிக அதிகமாக இருக்கும். போட்டியில வெல்வது சிரமப்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்று 1-2 முறை உங்களுக்கு தோன்றும். அதன் பிறகு 3-4வது சுற்றிலே தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் பிறகு சமூக புத்தியின் காரணமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். வசூலான தொகையை நீங்கள் வேறு நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவோ மேலும் தேவையற்ற செலவுகளுக்காகவோ செலவினங்கள் செய்யக்கூடாது. மீண்டும் அந்த பணம் வருவது கஷ்டமாகிவிடும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் பெறுவதிலும் சிக்கல் இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. விரயஸ்தானத்தில் கேதுவானத்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பெரிய செலவினங்கள் எதுவும் அதிகமாக பெரியோர்களுக்காக, அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்காக பெரிய செலவினங்கள் ஆகாது. இருந்தாலும் தூக்கமின்மை ஏற்படும். அதாவது தொழில் அலைச்சல் காரணமாக பலவிதமான சிந்தனையின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசிற்கு நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6-8ஆம் இடத்திலே சமஸ்த கிரகங்களும் இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் அப்படித்தான் இருக்கிறது. செவ்வாய் வேறு நீச்சம் அடைந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் ஒரு கிரகம். ஆகவே தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று குறைந்தபட்சம் 3 தீபங்களோ அல்லது 9 தீபங்களோ வைத்து நவகிரகத்தை தினசரி 9 முறை வலம் வர வேண்டும். அதன் மூலமாக நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராட்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 3 வியாழக்கிழமை மாலை 6:22 முதல் ஏப்ரல் 5 சனிக்கிழமை இரவு 11:25 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 5 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக தெய்வ பலத்தின் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் இருந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வந்ததினால் அலைச்சல்கள் குறையும். தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை பேரில் கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் எதிர்காலத்தில் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவதற்காக ஆயத்தமாக இருப்பார்கள்.
7ஆம் இடத்துல குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவியின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரத்தில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் நல்ல விருத்தியாக இருக்கும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தந்திர கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள் மூலமாக அனுகூலங்கள் நடக்கும். ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாகவே அமைய இருக்கிறது. சந்திராஷ்டகம் இருந்தாலும் இந்த வார கடைசியில் தான் சந்திராஷ்டகம். ஆகவே வியாழக்கிழமை வரை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு நீச்சமாக 9ஆம் இடத்திலே இருக்கிறார். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எந்த தொழில் செயல்பாடாக இருந்தாலும் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்படும் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தாய்க்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும். மாணவர்கள் படிக்கும்போது கூட்டாக உட்கார்ந்து படித்தால் மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தும். தனியாக உட்கார்ந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் பேரிலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்திலே குருவான் இருப்பது அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய கல்விக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகள் கல்வி காரணமாக அல்லது வேலை காரணமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. பேசினால் சிரமங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றியோ குடும்பத்தில் வேறு விஷயங்களை பற்றியோ இந்த வாரம் பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது. 10ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தொழில்துறையை விருத்தி இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பதனால் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கும். குருடைய பார்வை ஓரளவு தெய்வ பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசிக்கு நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொழில்துறையிலே போட்டிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தேன். மேலும் 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதன் காரணமாக சகோதர வழியிலே பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம், வியாழக்கிழமை குருவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுக்கரனுடன் சேர்ந்து 3ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தானாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். 3ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் இருக்கின்றன. இளைய சகோதரனுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் தீர்த்து விடுவீர்கள். தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். நல்ல தைரியமாகவும் முன்னேற்றத்தையும் அடையும் காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இனிமேல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. லாபம் எவ்வளவு வந்தாலும் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் ஏற்ற லாபம் அனைத்தும் சமமாகவே இருக்கும். 9ஆம் இடம் கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். சந்தோஷத்தை அடைவார்கள். நல்ல பாக்கியமும் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளை பல விதத்திலும் செய்வார்கள். தாய் தந்தையின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, சமஸ்த கிரகங்களும் உங்களுக்கு நன்மையாக தருவதாக இருந்தாலும் 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். முதலில் விநாயகருக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு அதன் பிறகு முருகனுக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசியை விட்டு சனிபான் விலகி விட்டு இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனஸ்தானத்தில் 5 கிரகங்கள். ஆகவே பல வகையிலும் உங்களுக்கு தனம் காத்திருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாயின் அனுகூலம் நன்றாகவே இருக்கும். தாயின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். கணவன் மூலமாகவும் மனைவி மூலமாகவும், அதாவது ஆண்களுக்கு மனைவி மூலமாகவும் பெண்களுக்கு கணவன் மூலமாகவும் அனுசரணைகள் நடக்கும், அனுகூலங்கள் நடக்கும். தொழில்துறையிலே லாபத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரன் பார்வை இருப்பதனால் ஆரோக்கியத்திலிருந்து குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். பிரயாணத்தில் இருந்த தீங்குகள் விளைக்க நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். இந்த வாரம் தொழில்துறையில் இருந்த கடன்களுக்கு ஓரளவு நிவர்த்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எப்பொழுது கடனை திருப்பி கொடுத்தாலும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையாக திருப்பி கொடுங்கள். என்றால் 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். லக்னாதிபதி ராசியாதிபதி சனியாக இருக்கிறார். ஆகவே சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் திருப்பி கொடுங்கள். விரைவில் கடன் சுமை தீர்ந்த நன்மைகளை அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள். பலவிதத்திலும் தன வருவாய் ஏற்படுத்தக்கூடிய உத்தமான வாரமாக கும்பராசியில் பிறந்தவர்களும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 7.5 சனி சிறிது தாக்கம் இருக்கிறது. 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது. ரத்தத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அதாவது உங்களுக்கு நீர்க்கோப்பு காரணமாகவும் தூக்கமின்மை காரணமாகவும் உடலிலே சிறு சிறு உபாதிரவங்கள் காரணமாகவும் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் இருந்த சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். சனி பகவான் மூட்டு வலிகளையும் கை கால் வலிகளையும் சோர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பார்.
3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்து அதை நீங்கள் சாதனையும் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்கள் ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். குழந்தை மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்துல கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக மனைவின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் மாத்திரமே சிறிது அக்கறை தேவை என்று இருக்கிறது. மற்றபடி தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்டர்வியூ போன்ற செயல்களில் ஈடுபடும் போது ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷமும் காத்திருக்கிறது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை தினசரி பூஜையில வைத்து குலதெய்வ படத்தை பூஜையில் வைத்து பூஜை செய்வதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 2 புதன்கிழமை, ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 31 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, உடல் வலிகள் கொடுக்கும். மேலும் 5ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது இரத்த பலம் சிறிது குறையும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம், செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மீனராசியில் பிறந்த இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறு